பாலமுருகன் கல்லூரி படிப்பை முடித்த பின்பு வேலை தேடிக் கொண்டிருந்தான். பாலமுருகனுக்கு 3 அண்ணன்கள். 3 பேருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறார்கள். பாலமுருகனுக்கு தாய் தந்தை இல்லாததால் அவன் 3 அண்ணன்கள் வீட்டிலும் ஒவ்வொரு நேரம் சாப்பிடுவான். நல்ல சாப்பாடு இருந்தாலும் அவனுடைய அண்ணன் மனைவிகள் நேற்று வைத்த பழைய சாப்பாட்டை மட்டும்தான் தருவார்கள். பாலமுருகனுக்கும் வேறு வழி இல்லாததால் அவன் அவர்கள் கொடுக்கும் பழையதை எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டு வந்தான். அவன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காததால் அவனிடம் பணமும் இல்லை. எல்லா இடங்களுக்கும் அவன் நடந்து சென்று வேலை தேடினான். அதனால் அவனுக்கு உடல் சோர்வடைந்தது. அவன் அண்ணன்கள் வீட்டில் தண்ணீர் குடிப்பதற்கு கூட அண்ணன் மனைவிகளிடம் கேட்டுத்தான் குடிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் ஏதாவது குறை சொல்வார்கள். நடக்கும் எந்த விஷயத்தையும் 3 அண்ணன்களிடம் சொல்லாமல் மறைத்து வந்தான். தன் அண்ணன்களின் குடும்பத்தில் தன்னால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஒருமுறை பாலமுருகன் தன் வீட்டிற்கு வருவதை பார்த்த அவனுடைய மூத்த அண்ணன் தன் மனைவியிடம் தம்பிக்கு சாப்பாடு போடச் சொன்னான். அதற்கு அவள், எல்லாருக்கும் சாப்பாடு போட நான் என்ன வேலைக்காரியா என கேட்டாள். அப்படி கேட்டதும் அவனுடைய அண்ணன் தன் மனைவியை அடித்தான். பாலமுருகன் ஓடிச் சென்று தன் அண்ணனை தடுத்து, நான் சாப்பிட வரல, உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் என்று சொல்லி சமாளித்தான். அதனால் நம்மால் நம் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என பாலமுருகன் சித்தாள் வேலைக்கு சென்றான். அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து அவன் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து சமைத்து சாப்பிட ஆரம்பித்தான். 3 நாள் சித்தாள் வேலைக்கும் மீத 3 நாள் தன் படித்த படிப்புக்கான நேர்முகத் தேர்வுக்கும் சென்றான். பாலமுருகனின் விடாமுயற்சியால் அவனுக்கு ஏற்றுமதி நிறுவனத்தில் மேனேஜர் வேலை கிடைத்தது. அவன் 3 அண்ணன்களிடம் சென்று தனக்கு நல்ல வேலை கிடைத்திருப்பதாகவும் நல்ல சம்பளம் என்று சொன்னான். இதை கேட்ட 3 அண்ணன்களின் மனைவிகளும் பொறாமையில், நல்ல சம்பளம்னா எங்களுக்கா கொடுக்க போறீங்க? உங்க அப்பா என் புருஷனை படிக்க வைக்காம உங்களை மட்டும்தான் படிக்க வச்சாரு என்று பேசினாள். அதனால் பாலமுருகன் அங்கிருந்து வந்துவிட்டான். வேலை பார்க்கும் இடத்தில் அந்த வேலையின் நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு தன் அண்ணன்கள் 3 பேரையும் சந்தித்த பாலமுருகன், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நீங்க 3 பேரும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நம்ம 4 பேருமே கஷ்டப்படாம வாழலாம் என சொன்னான். அவன் அண்ணன்கள் 3 பேரும் மனைவிகளிடம் கேட்டதற்கு அவர்கள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். 3 பேருமே தன் மனைவியிடம் சண்டை போட்டு பாலமுருகன் கேட்ட பணத்தை கொடுத்தார்கள். அண்ணன் தம்பிகளின் கடின உழைப்பாலும் ஒற்றுமையாலும் நல்ல லாபம் வந்தது. தொழில் நல்ல வளர்ச்சி அடைந்தது. தன் அண்ணன்கள் 3 பேருக்கும் நிகரான லாபத்தை பிரித்து கொடுத்தான். தன் அண்ணனையும் தன் அண்ணன் குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்து கொண்டான். அவனை பார்த்து பொறாமைப்பட்ட அவன் அண்ணிகள் அனைவரும் அவனிடம் பேசக்கூட முடியாமல் ஒதுங்கி ஒதுங்கி சென்றனர். உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் வரலாம், வேதனையையும் தரலாம். துவண்டு விடாமல் ஓடிக்கொண்டே இருங்கள். உங்கள் இலக்கை அடைவீர்கள். இந்த கதை பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.